ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இப்போது இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லார்க் M2 மைக்கு இது வந்து ஆகஸ்ட் 7th வாங்கியிருக்கேன் 2024. அன்பேக்கிங்கே வீடியோஸ் போடலான்னு பிளான் பண்ணேன். டைம் கொஞ்சம் செட் ஆகலை, பிஸியாக இருந்தது, அதனால் விட்டாச்சு. இப்போது இந்த டைமில் இதை பற்றி ஒரு ரிவ்யூ போட்டோன்னா வாங்குறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போது இந்த வீடியோவை நான் போட போகிறேன். இப்போ இதை அன்பேக்கிங் பார்த்துருப்பீங்க. இப்போ இதான் ஒரு ஆக்சுவலாக பாக்ஸ். இது வந்து சார்ஜர் பாக்ஸ் வந்து நம்ம கேஸில் கொடுக்குறாங்க இல்லைங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 பட்டன் சைஸில் வரும் ஓகேங்களா. இதோட மேக்னெட்டிக் ஜாயிண்ட்டோடு வரும். இது வந்து நம்ம டிஷர்ட்டில் இப்படி போட்டு இப்படி ஒட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, நிற்கும். இது என்னோடய வீடியோஸ்லாம் இப்போ பார்த்துருப்பீங்க, லேட்டஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து இதில் பார்த்துருக்க முடியும். நிறைய யூஸ் பண்ணது தான் ஓகேங்களா. யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ரிவ்யூ நான் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஆடியோ சாம்பிள்ஸும் காட்டுறேன். இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கேமரா. இது வந்து DJI Pocket 1 அதை யூஸ் பண்ணி நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். நார்மலாக ஒரு கேமராக்கும் ப்ளஸ் இந்த ஒயர்லெஸ் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் DJI Pocket 1 வந்து யூஸ் பண்ண முடியாது இந்த மைக்கை. அதில் USB-C போர்ட் கிடையாது. இதில் என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்போ செலக்ட் பண்ணது வந்து காம்போ பேக். நார்மலாக வந்து உங்களுக்கு கேமரா கிட் மட்டும் வாங்குனீங்க அப்படின்னா இதுதான் வரும், இது மட்டும்தான் வரும் சரியா. இதில் வந்து 2 மைக் செட்டு இது இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த ரிசீவர் சரிங்களா. இந்த ரிசீவர் வந்து நீங்கள் கேமராவில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். இது வந்து நீங்கள் வேறு கேமராவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே இதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த சோர்ஸை, அதுக்கப்புறம் நான் எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு நான் சிங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி ரெக்கார்டரில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதை இந்த 3.5 mm ஆக்ஸ் கேபிள் மூலமாக நீங்கள் மைக் இன்புட் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு USB வந்து சார்ஜிங்க்காக இருக்குது ஓகேங்களா. சார்ஜிங் மட்டும் கிடையாது, நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க கூட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதுதான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணால் விண்டோஸ் இல்லை மேக் எனிதிங், அதுக்கு முன்னாடி நம்ம ஆடியோ மாற்றிக்கலாம். ஓரளவுக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டேன் இல்லைங்களா. அதனால் நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் வாங்கியிருக்க வந்து காம்போ பேக்கு. அதில் வந்து இதுமாரி ஒரு அடிஷ்னலாக இது USB-Cக்கு வந்து ஒரு மொபைலில் கனெக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு கிடைக்கும். அதே போல் வந்து iOSக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க, அதாவது லைட்னிங் கனெக்டர். ஓல்டு மாடல்ஸ் நீங்கள் வந்து iPhone 14 அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு, இல்லை பழைய iPad எதாவது யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதில் வந்து நான் இப்போ iPhone 15 தான் இப்போ ரெக்கார்ட் பண்ண போகிறேன். இது வந்து எனக்கு யூஸ் ஆகும். இப்போது இந்த செட்டப்பில் தான் நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா டபுள் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. நான் இதை வந்து இப்போது என்னோடய காலர் மைக்கை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஒரு மைக் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு இது கான்ஸ்டண்ட்டாக இப்போ வந்து பேர் ஆகிடுச்சு, அவ்வளோதான் சிம்பிள். இதுலேருந்து தான் நான் இப்போ இனிமேல் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நீங்கள் கேட்குறது வந்து இந்த என்னோடய மைக்ரோஃபோன் நான் இப்போ போட்டிருக்கேன் இல்லைங்களா. உங்களால் கண்டிப்பாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும். ப்ளஸ் வந்து நான் இப்போ ஏசி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஏசியை வந்து ஆஃப் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். அதில் வந்து அந்த ஹம் சவுண்டும் கட் ஆகிடும். இப்போ இதோட குவாலிட்டி பற்றி சொல்லணுன்னா சான்ஸே இல்லை, அடிச்சிக்கவே முடியாது. இந்த ரிசீவரை யூஸ் பண்ணி அனலாக் சிக்னல்ஸும் எடுப்பாங்க. ஆனால் வந்து நான் கம்ப்யூட்டரில் இதை யூஸ் பண்ணுவேன். கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணி ஒரு ஆடியோ இன்டர்ஃபேஸ் மாதிரி நம்ம ஒரு USB மைக் மாதிரி இதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். நிறைய டப்பிங் கொடுக்கறதுக்கெலாம் டக்குன்னு அதை எடிட் பண்ண வீடியோஸ்க்கெலாம் நான் அதில் கொடுத்துருவேன். அது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து ரொம்ப லாங்லலாம் யூஸ் பண்ணல. மோஸ்ட்லி அது வந்து சிட்டிங் பொசிஷனில் நான் ஸ்டூடியோ ஸ்பாட் ரெக்கார்டிங் தான், ரூம் ரெக்கார்டிங்கில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் பொறுத்த வரைக்கும் இப்போ ஓப்பன் பண்ணால் நமக்கு இந்த சார்ஜர்
தெரியுது இல்லைங்களா, இந்த 2 பாயிண்ட் வருது. இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் வரும். நீங்கள் நான் ரொம்ப ரேர் யூசேஜ் தான், ரொம்ப ஒரு மந்த்துக்கு 5 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம், ரொம்பலாம் கிடையாது, அதுக்குள்ளே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 30 to 50 ஹவர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 3 தடவை தான் நான் சார்ஜே போட்டிருக்கேன். 3 தடவை சார்ஜ் போட்டிருக்கேன். மூணாவது தடவை போட்டதில் ஒரு 2 பாயிண்ட் இருக்குது ஆக்சுவலி. ப்ளஸ் வந்து குவாலிட்டி, வாய்ஸ் குவாலிட்டி பக்காவாக இருக்குது. நான் இதோட ஆடியோ இன்டர்ஃபேஸ்க்கு ஈக்குவலாக எப்படி அதை நம்ம ஒரு யூஎஸ்பி மைக்காக வந்து இது எப்படி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னோடய இசைக்குரு சேனலில் போடுறேன், அதை நீங்கள் அப்புறம் பாருங்கள். இதை ஏன் நான் உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி மைக் ஈக்குவலாக சொல்கிறேன் அப்படின்னா, இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 24 பிட் அப் டு 48 kHz. ஓகேங்களா, இது வந்து ஆடியோ ரெசல்யூஷன் சொல்லுவாங்க, நம்ம ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோ ரெசல்யூஷன். அது வந்து ரொம்ப ஹையராக இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு மேலே யாரும் மோஸ்ட்லி ரெக்கார்டும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா வந்து அதோட ஃபைல் சைஸ்லாம் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ சாம்பிளிங் பண்ணுறீங்க, எங்கேயாவது சாம்பிளிங் பண்ணுறீங்க, இல்லை ஒரு என்விரான்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா பர்ஃபெக்ட் சாய்ஸ் ஆக்சுவலி. அதே போல் அட்வான்ஸ் இஎன்சி ஒன்று இருக்குது, அதாவது நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. நாய்ஸ் கேன்சலேஷன் யூஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னா, என்னோடய பேஸ் வாய்ஸ் வந்து கொஞ்சம் டம்மி ஆகிடும், கொஞ்சம் நாய்ஸ் இதாகிடும். ஸோ அதுக்கு வந்து பட்டன் இருக்குது இதுலேயே. ஸோ அதை நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா, இந்த எல்லோ பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுறோன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போது நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆனில் இருக்குது. இப்போ நான் மறுபடியும் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ கலரே மாறும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு க்ரீன் டு ப்ளூ மாறிடும். க்ரீன்னா உங்களுக்கு அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆனில் இருக்குது. ஒரு ஒயர்லெஸ் மைக் வாங்கணுன்றதப்போ லார்க் C1 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அது வந்து அதுவே கிட்டத்தட்ட அப்போ வந்து 15,000 இருந்தது. அப்புறம் ஆஃபர்லாம் போட்டு அப்படி அப்படியே 11, 12 அப்படிலாம் இருந்தது. அந்த ஆஃபரில் பார்க்கும்போது நான் என்னன்னா, அந்த டைமில் தான் இந்த லார்க் M2 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போவே இதே சரி வாங்கிக்கலான்னு தான் ஒரு ஆசை. பட் என்னென்னா, இது வந்து ரேட் அப்போது ஜாஸ்தியாக இருந்தது. இந்த ஆஃபர் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 7,500 8,000 வந்துச்சு அந்த லார்க்கு வந்து C1. அதை தான் ஆர்டர் பண்ண போயிட்டேன் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கார்டு ஆஃபர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 11,200 என்னமோ தான் வாங்கணும் நான் இந்த இதை. ஸோ ஒரு 5,000 டிஃப்ரென்ஸில் நிறையவே ஒர்த்து. என்னென்னா, அந்த மைக் வந்து நல்ல லெங்க்த்தியாக அவ்வளோ சைஸுக்கு இருக்கும். அப்புறம் இதுமாரி தனித்தனி ஆப்ஷன்ஸ் வந்து அதில் கிடைக்காது, ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இதில் வந்து இந்த பட்டன் சைஸுங்கிறது நம்ம பாக்கெட்லாம் வச்சுன்னா ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து இப்போ தலைக்கீழ போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து இப்படி கூட போட்டுக்கலாம். இதை வந்து ஆப்போசிட்டில் இருந்து மைக்கை வந்து தூக்கி உள்ளே வச்சுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும். இதையும் நீங்கள் மறைக்கிறதுக்கு சில ஸ்டிக்கர்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க, ஸ்மைலி ஸ்டிக்கர்ஸ். இல்லைன்னா உங்களுக்கு வந்து பிளாக்காக இருக்கும், எதுவுமே வேணாம் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை உங்கள் பிராண்டட் ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி கூட போட்டுக்கலாம். மேக்னெட் வந்து நல்லா க்ரிப்பாகவே இருக்குது, விடுறதுக்கான சான்சஸ் கம்மி தான். அன்லஸ் நீங்கள் எதாவது தட்டி விட்டுறீங்க, தெரியாமல் ஆக்சிடென்டலாக தட்டி விட்றீங்க அப்படின்னா அதில் வந்து விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளிப்பும் கொடுத்துருக்காங்க, அதுவும் மேக்னெட். சில பேர் கேப்லாம் போட்டுக்கிறாங்க. ஃபோனை வந்து தூரத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெக்கார்டிங் வந்து ஆன் ஆகிடும். ஸோ மறுபடியும் நம்ம டபுள் டேப் பண்ணோன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு கேமரா கண்ட்ரோலர் மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து மொபைலில் மட்டும்தான் யூஸ் ஆகும். இப்போ ஏசி ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் ஏசியை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இந்த ஆடியோ நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனில் இருக்குது, நான் இப்போ ஆஃப் பண்ணுறேன். ஸோ இப்போ ஏசி வந்து கம்ப்ளீட்டாக நான் ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே ஓரளவுக்கு குவைட்டாக தான் இருக்குது, வெளியில் அது டிவிலாம் ரன் ஆகல. ஸோ ஒரு குவைட் என்வரன்மெண்ட்டு. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு பேசிக் யூடியூபர்னு மட்டும் இல்லை, வேறு பர்பஸ் நீங்கள் வந்து ஆடியோ ரெக்கார்டிங் அந்த மாதிரி பண்ணணுன்னா கூட இதை பண்ணலாம். நான் அது வந்து ஃபர்தராக டீட்டெயில்டாக வீடியோ வந்து உங்களுக்கு நம்ம இசைக்குரு சேனல்லே போடுறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதோட வீடியோ வந்து நான் போட்டது ரீசனே தான், நம்ம யூஸ் பண்ணோம், நல்லாயிருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ ஃபார் குட், எனக்கு சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா, நிறைய டைம் பார்த்திங்கன்னா எனக்கு எடிட்டிங்கில் வேறு மைக்கெலாம் யூஸ் பண்ணும். இப்போ முன்னாடி ஜூம் ரெக்கார்டெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜூம் ரெக்கார்டெலாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஆடியோ எடுத்து நம்ம வந்து சிங்க் பண்ணணும். சிங்க் பண்ணும்போது அதுக்குன்னே தனி ப்ராசஸ் எல்லாம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுன்னு வச்சுங்களேன். இதனால் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணி எங்கேயாவது மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணணும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஓகே, எனக்கு வந்து இப்போ அந்த ஒரு டைமிங் வந்து ஈஸியாக சேவ் ஆகுது. ப்ளஸ் வந்து 2 மைக் இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் நான் ஏதாவது பாட்காஸ்ட் பண்ணால் கூட அதை யூஸ் பண்ணலாம். இன்ஸ்ட்ருமெண்ட்டு கிட்டார் கிளாஸ்க்கு இல்லை கீபோர்ட் கிளாஸ் எல்லாம் நான் பண்ணும்போது அதோட சவுண்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் நான் இப்போ வாசிக்கிறப்போ, கிட்டார் வச்சு வாசிக்கிறப்போ இது ஈஸியாக வந்து ரெக்கக்னைஸ் ஆகுது. முன்னாடி இதுக்கு ஒரு மைக் ஒன்று வச்சுருப்பேன்,
ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்கோ வாய்ஸாக இருக்கும். இது வந்து இப்போ கிளியராக வாய்ஸாக இருக்குது. ரொம்பவே எனக்கு வந்து ஒரு டைம் சேவிங் டிவைஸ் தான் இது. ஓகே, தட்ஸ் இட். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பை பாய்.